மத அடையாளங்களற்றவனாக இருந்திருக்கிறான், அறிவில் சிறந்தவனாக இருந்திருக்கிறான் என்கிற பண்பாட்டு அடையாளங்கள் கொண்டிருக்கக்கூடிய கீழடியை புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலே இருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றது என்பது ஏறத்தாழ அப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதே முழுக்க முழுக்க பார்ப்பன சூழ்ச்சியால் தான் அப்படி உருவாக்கப்பட்டது. வன்ம பிரச்சாரத்தை, RSS நாக்பூரினுடைய பிரச்சாரத்தை தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து தேநீர் விருது கொடுக்கிறாரு. சபை நாகரிகம் ஆளுநருக்கு இருக்கிறதா? நான் கேட்கிறேன், ஆளுநருக்கு நான் நாகரிகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? நீ ரம்மி விளையாடுறவனுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்தவன் தானே நீனு. சாதிய கட்டமைப்பினுடைய மேட்டிமையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே தான் இந்தியாவிலே பிறந்த பௌத்த மதம், புத்த மதம் இந்தியாவை விட்டு அகற்றப்பட்டது. ஜப்பானிலே இருக்கிறது, சீனாவிலே இருக்கிறது, இலங்கையிலே இருக்கிறது. எந்த மண்ணிலே பிறந்ததோ அந்த மண்ணை விட்டு அது அகற்றப்பட்டு விட்டது. உலகத்திலே எங்குமே இல்லாத இழிவு இந்து மதத்தினுடைய தொற்று நோயாக இங்கே பரவி. அதனாலதான் கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ வன்னியரு, கிறிஸ்தவ பிராமணர் கூட இருக்காங்க, கிறிஸ்தவ செட்டியாரு, கிறிஸ்தவ பல்லரு, எல்லா சமுதாயமும் இருக்காங்க. அப்ப இயேசு சாமியை ஏத்துக்கிட்ட இந்துக்களாகத்தான் நடைமுறையில் அவர்கள் இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ஆளுநருடைய தேநீர் விருந்தை முதல்வர்ல இருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே புறக்கணிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் புறக்கணிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இது? விடுதலை திருநாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதிகளை தராதவர்கள், தமிழ்நாட்டின் பண்பாட்டுக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், கீழடியினுடைய நாகரிகத்திலே கடவுளை காணவில்லை, மதத்தை காணவில்லை என்கிற கோபத்திலே, ஆரிய கலாச்சாரத்தை காணவில்லை என்கிற கோபத்திலே கீழடி நாகரிகத்தையே அதற்கு கீழே புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், 3000 ஆண்டுகால பழமையினுடைய பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக இயற்கையை வழிபடக்கூடியவனாக மட்டுமே வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழனை மத அடையாளங்களற்றவனாக இருந்திருக்கிறான், அறிவில் சிறந்தவனாக இருந்திருக்கிறான் என்கிற பண்பாட்டு அடையாளங்கள் கொண்டிருக்கக்கூடிய கீழடியை புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே கீழடி நாகரிகம் மண்ணுக்குள்ளே புதைந்துதான் இருந்தது. அதை தொல்பொருள் ஆய்வின் மூலமாக அதை மேலே அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த போது 2ஆம் கட்ட ஆய்வோடு நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பின்பு தமிழ்நாடு அரசு தான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு நிதி வழங்கி இன்றைக்கு கீழடியினுடைய நாகரிகத்தை உலகத்துக்கே தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு கீழடி தமிழர்களினுடைய ஒரு தாய்மடி என்பதை இந்த உலகத்துக்கே சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்தை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நினைக்கிறது. இன்றைக்கு நான் ஆளுநர் மாளிகையின் வழியாக காலையிலே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இன்றைக்கு ஏற்பட்டது. விடுதலை போராட்டத்திலே இரத்த களரியாக கொலை செய்யப்பட்டவர்கள், மத கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அதுல இஸ்லாமியர்கள் எவ்வளவு வன்முறையாளர்கள் என்று சொல்வதற்கான புகைப்பட கண்காட்சி ஒன்றை இன்றைக்கு நிகழ்த்துவதாக கேட் 2 ஒரு பெரிய விளம்பரம் வைத்திருந்தார்கள். அதாவது இந்தியாவிலே இருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றது என்பது ஏறத்தாழ அப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதே முழுக்க முழுக்க பார்ப்பன சூழ்ச்சியால் தான் அப்படி உருவாக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் சாதி மதங்களை பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வு கற்பிக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல, நிறத்தின் பெயராலேயோ செல்வத்தின் பெயராலேயோ பெருமிதம் கொள்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் அறிவித்திருக்கிறார். பிறப்பால் நீ என்ன சமூகத்தை சேர்ந்தவன், நீ இழிவானவன் அல்லது உயர்வானவன் என்று கருதக்கூடிய மனநிலை கொண்டிருந்தாலே அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த பிறப்பின் அடிப்படையிலே, சனாதனத்தினுடைய அடிப்படையிலே, மனு தர்மத்தினுடைய அடிப்படையிலே பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வை கற்பித்த ஒரு மதம் சனாதன மதம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நம்மளுடைய சாதி மேட்டிமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய தத்துவம் இருக்கிறது, ஆதிக்கத்துக்கு எதிரான தத்துவமாக இருக்கிறது. அது சமய கோட்பாடு என்று சொல்லிக் கொண்டாலும் பிற்போக்குத்தனங்கள் நம்முடைய தாய் மதம் என்று இவர்கள் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்களே, அந்த சமயத்துக்கு அது நேர் எதிராக இருக்கிறது. அதனால பிறப்பின் வழியாக ஒரு பிராமணனாக வாழ்கிறவன், உயர் சாதியாக வாழ்கிறவனுடைய மேட்டிமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சாதிய கட்டமைப்பினுடைய மேட்டிமையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே தான் இந்தியாவிலே பிறந்த பௌத்த மதம், புத்த மதம் இந்தியாவை விட்டு அகற்றப்பட்டது. ஜப்பானிலே இருக்கிறது, சீனாவிலே இருக்கிறது, இலங்கையிலே இருக்கிறது. எந்த மண்ணிலே பிறந்ததோ அந்த மண்ணை விட்டு அது அகற்றப்பட்டு விட்டது. அதே போல பிற நாடுகளிலே இருந்து வந்த சமயங்களிலே கிறிஸ்தவம் சாதிக்கு முன்னால் மண்டியிட்டு விட்டது. உண்மையான கிறிஸ்தவம் சாதிக்கு முன்னால் மண்டியிடாது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்த கிறிஸ்தவம் என்ன செய்தது என்றால், உன்னுடைய இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சாதியை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று சனாதனவாதிகள் கேட்டபோது
இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாலே போதும் என்கிற காம்ப்ரமைஸினுடைய அடிப்படையிலே சாதிய கட்டுமானத்தை அவர்கள் அப்படியே கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் கிறிஸ்தவ சமயத்துக்குள்ளே சாதி என்கிற ஒரு இழிவு, உலகத்திலே எங்குமே இல்லாத இழிவு, இந்து மதத்தினுடைய தொற்று நோயாக இங்கே பரவிவிட்டது. அதனாலதான் கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ பிராமணர் கூட இருக்காங்க, கிறிஸ்தவ செட்டியாரு, கிறிஸ்தவ பல்லரு, எல்லா சமுதாயமும் இருக்காங்க. அப்ப இயேசு சாமியை ஏத்துக்கிட்ட இந்துக்களாகத்தான் நடைமுறையில் அவர்கள் இருக்கிறார்கள். சாதியத்தை அப்படியே அவர்கள் பின்பற்றக்கூடியது. அப்ப சாதிக்கு முன்னால் மண்டியிடாத ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு என்பது RSSக்கு இயல்பாக ஒன்று. ஏனென்றால் அதுதான் அவர்கள் மேட்டிமையை 100% எதிர்க்கிறது. முற்போக்காளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், கம்யூனிஸ்டுகளும் எதிர்க்கிறார்கள் ஆதிக்கத்தை. ஆனால் அவர்கள் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் அதை எதிர்க்கவில்லை. கடவுளை மறுத்துவிட்டு கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். கடவுளை மறுத்துவிட்டு நாத்தியர்கள் அதை எதிர்க்கிறார்கள். கடவுளை மறுத்துவிட்டு முற்போக்காளர்கள் அதை எதிர்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன செய்தது என்றால், பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை தான், இஸ்லாம் என்ன செய்தது என்றால் கடவுள் நம்பிக்கையை அப்படியே வைத்துக்கொண்டு சாதிய கட்டுமானத்தை கலைத்து விட்டது. சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று தந்தை பெரியார் சொல்றார். ஆனா கடவுள் என்கிற அந்த இதை அப்படியே வைத்துக்கொண்டு சாதி என்கிற கிளை மரத்தை சாய்த்து விட்டது இஸ்லாம். அதனால் அவர்களுக்கு ஒரு தீராத வன்மம் எப்பொழுதுமே இஸ்லாமிய சமூகத்தின் மீது வருகிறது. அதனால்தான் திப்பு சுல்தான் இந்திய மண்ணிலே விடுதலைக்கு போராடிய ஒரு மாவீரனாக இருந்த போதும், போராளிகளில் ஒருவராக, சிப்பாய்களில் ஒருவனாக செத்து கிடந்த முதல் விடுதலை புலி என்று வர்ணிக்கப்பட்ட திப்பு சுல்தான் வரலாற்றை இந்திய தொலைக்காட்சிகளிலே, தூர்தர்ஷன் போன்ற அரசு தொலைக்காட்சிகளிலே இது ஒரு கற்பனை கதைன்னு போட்டான். உலகத்துல புராண கதைகளை, பொய்களை எல்லாம் உண்மைகள் என்று வர்ணிக்கிற இவர்கள் தான் உண்மையாகவே நிகழ்ந்த வரலாற்றை கற்பனை கதைன்னு சொல்லி திப்பு சுல்தானுடைய தொடரை தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பினார்கள். அவ்வளவு வன்மை கொண்டவர்கள். அதாவது மானுடவியல், மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்கள், மானுடவியலினுடைய அறிஞர்களாக இருப்பவர்கள் சொல்வார்கள், இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது 2 லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், 1 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். 2 லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், 1 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், 3 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். இதுதான் மனிதநேய பார்வையாக இருக்க முடியும். மனித குலத்திலே எதன் பொருட்டும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு எவனுக்குமே உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வன்ம பிரச்சாரத்தை, RSSனுடைய நாக்பூரினுடைய பிரச்சாரத்தை தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு தேநீர் விருந்து கொடுக்கிறாரு, சுதந்திர தின கொடி ஏத்துறாரு ஆளுநர் என்று அரசாங்க செலவிலே இவர்கள் RSS பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு மாணவி இவர் கையால் பட்டம் வாங்குவது எனக்கு அவமானம் என்று மறுத்துவிட்டு போய்விட்டார். ஒரு முனைவர் பட்ட மாணவி. அது நாகரிகமான செயல் இல்லைங்கிறாங்களே. அது சபை நாகரிகத்தின் பெயரால சொல்லுவாங்க. சபை நாகரிகம் ஆளுநருக்கு இருக்கிறதா? நான் கேட்கிறேன், ஆளுநருக்கு நான் நாகரிகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? நீ ரம்மி விளையாடுறவனுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்தவன் தானே நீனு. நீட் தேர்வுக்கு நீ புரோக்கர் வேலை, PRO வேலை பார்த்தவன் தானே நீனு. கல்வி கூடங்கள்ல போய் உன்னை பேச வச்ச அங்க போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறிய. இது மதச்சார்பற்ற நாடா இல்லையா? அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சாசனத்தின் படி நீ பதவியேற்றுக் கொண்டவன் ஒருவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாம். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப யாராவது ஒரு மாணவி உங்ககிட்ட பட்டம் வாங்குற போது, ஒரு இஸ்லாமிய மாணவி பக்கத்துல வருகிற போது அல்லாஹ் அக்பர் கத்திட்டு போனான்னு வச்சுக்க, நீ ஒத்துக்குருவியா? நீயே உடனே சர்வதேச தீவிரவாதம் பரவிருச்சு சொல்லுவியா? சொல்ல மாட்டியா நீயே? இது என்ன வகையான நாகரிகம் நான் கேட்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் என்று பக்தர்கள் சொல்வது வேற. கோயில்களிலே, வழிபாடு மன்றங்களிலே நீங்கள் அதை சொல்லிக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. பொது வெளியிலே எல்லாருடைய வரிப்பணத்திலே, இஸ்லாமியருடைய வரிப்பணம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய வரிப்பணம் இருக்கிறது, சீக்கியர்கள் வரிப்பணம் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திலே கடவுள் நம்பிக்கையற்றவன் வரி கட்டுறானா இல்லையா? அப்ப கடவுள் நம்பிக்கையற்றவனுடைய மனம் புண்படாதா? ஜெய் ஸ்ரீராம் சொன்னா எங்களுக்கு மட்டும் மனம் புண்படுதுன்னு அடிக்கடி கூவுறாங்க இல்லவங்க, அவன் மனம் புண்படாதா? கடவுள் வியாபாரத்தை, கடவுளின் பேரால் செய்கிற கலவர வியாபாரத்தை நீ நாக்பூர்ல வச்சுக்க, வட மாநிலங்கள் வச்சிருக்க. வரலாறு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழர்களினுடைய வரிப்பணத்துலதான் இன்றைக்கு நடந்த எந்த சந்திப்பாக இருந்தாலும், தேநீர் விருந்தாக இருந்தாலும், நீ சுதந்திர கொடி ஏத்தினாலும் நீ கொடுக்கிற முட்டாய் எங்க காசு? எல்லாமே எங்களுடையது. நீ இந்த மண்ணில எப்படி பீகாரிகள் பஞ்சம் முளைக்க வர்றானா, எப்படி வட இந்திய தொழிலாளர்கள் வந்திருக்கானா, அது மாதிரி நீ வந்திருக்க. ஒரு ஆளுநரை பத்தி அப்படி சொல்லலாமா? போஸ்ட்மேன் தானே நீ. பிரிட்டிஷ்காரன் லண்டனில இருந்து கொண்டு
சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்ட பிரிட்டிஷ்காரன் வேவு பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு தபால்காரர் வேலை தான் அது. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறாத காலம். இப்பொழுது போல அலைபேசிகளோ தொலைபேசிகளோ நவீன தொழில்நுட்பங்களோ தொலைக்காட்சிகளோ செய்தியை உடனே பரிமாறக்கூடிய வாய்ப்போ இல்லாத ஒரு காலகட்டம். நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது பாரத பிரதமராக அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தியை சுட்டாங்க மெய்காப்பாளர்கள். வானொலியின் வழியாக மட்டுமே செய்தி அறியக்கூடிய ஒரு காலகட்டம். நான் பள்ளி சிறுவன். அப்ப என்ன செய்தார்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக அன்றைக்கு இருந்த ஜெயில்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது மெய்காப்பாளர்களால் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்டார் வரைக்கும் தான் செய்தி சொன்னான் வானொலியில. சுட்டவுடனே அவங்க செத்துட்டாங்க. இவன் சுட்டுக் கொல்லப்பட்டு சிகிச்சையில் இருக்காருட்டான், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு செய்தி சொல்லிட்டான். 3 நாள் கழிச்சுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு மரணம் அடைந்தான்னு சொன்னாங்க. எத்தனை நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு. ஏன் தெரியுமா? ஜனாதிபதி வராமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்க கூடாது என்று ஒரு இங்க இருக்க ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. சில நாட்கள் கழித்தான் சொன்னான். இது தெரியாம எங்க பள்ளிக்கூடத்துல சர்வ சமய பிரார்த்தனை பண்றாங்க, இந்திரா காந்தி எப்படியாவது பிழைத்து விட. அது இறந்து பல மணி நேரம் ஆச்சு. இவன் எல்லாரையும் பிரார்த்தனை செய்யுங்கிறான், ஜபம் செய்யுங்கிறான். ஒருத்தன் பாத்திகா ஓதி துவா செய்யுங்கிறான், சாமியை கும்பிடுங்கடாங்கிறாங்க பிரதமரை பாதுகாப்பதற்கு. அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில இருக்கிற போது தகவல் தொழில்நுட்பம் கிடையாது, வேவு பார்ப்பதற்காக ஆள் வச்சிருந்தான். இன்னைக்கு அது அவசியம் இருக்கிறதா? எல்லாமே பிளாஷ் நியூஸ்ல எல்லாருக்கும் ஒரே காலகட்டத்தில் தானே கிடைக்கிறது. ஆனா அரசு போடக்கூடிய தீர்மானம் அவருடைய கையெழுத்து தானே போடணும். அதாங்க, அதைத்தான் பேரறிஞர் அண்ணா கேட்டாரு. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று. அதை மிச்சம் பகையிலே நீங்க நெருப்பிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வைத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய செயல்பாடுகள் ஒரு சான்றாக இருக்கிறது. அதனாலதான் தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அறிவிக்கிறார். அதுவும் இல்லாம போதை புழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சர்வசாதாரணமா அதிகாரத்தின் உதவியோடு நடக்குதுன்னு சொல்றாரு ஆளுநர். அதாவது ரசாயன போதையா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெறும் போதை கிடையாது, ரசாயன போதை. போதை கலாச்சாரம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறத ஆளுநர் ஆர் என் ரவி புரிந்து கொண்டு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்தின் வழியாகத்தான் அது தனியார்மயமாக்கப்பட்டதற்கு பின்புதான் பல 100 கோடிகளுக்கான போதைப் பொருட்கள் அங்கே பிடிபட்டது. பிடிபட்ட அந்த வழக்கு என்ன ஆனது, எப்படி மறைக்கப்பட்டது என்று இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த ரகசியம் பிடிபட்டதோடு நிப்பாட்டிட்டான். அதுதான் சில்லறையா பல இடங்களிலே விநியோகம் செய்யப்படுகிறது. அப்ப மொத்த ஹோல்சேலை அனுமதித்தது யாரு? பாஜக அரசு. ரீட்டைல் பண்றான். இது எந்த காலகட்டத்திலே புழக்கத்துக்கு வருகிறதுனா, கொரோனா பேரிடர் காலம் என்று வருகிற போது, லாக்டவுன் வருகிற போது பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது, பல பேருக்கு வருமான இழப்பு ஏற்படுகிறது. ஒருத்தனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. போதை கிராக்கிகளுக்கு சாராயம் தடை செய்யப்பட்டதாக மாறிவிட்டது, டாஸ்மார்க் மூடப்பட்டது. அப்பொழுது போதைக்கு அலைகிறவர்களுக்கு ஒரு வியாபாரம் உருவாகி, ஒரு நெட்வொர்க் உருவாயிடுச்சு. சரியா சொன்னா எடப்பாடி காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. புழக்கத்துக்கு வந்த பின்பு அரசுக்கு புகார் வருகிறது, அவர்கள் விரைந்து பிடிக்கிறார்கள். ஆனா ஏதோ தமிழ்நாடே போதையில் மூழ்கி கிடப்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 11.19% ஜிடிபியினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று இவங்க தான் சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய குறிப்பு தான் சொல்லுகிறது. எனவே எவ்வளவோ வளர்ச்சி நிலையெல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. கல்வி கற்றிருக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். நீ ஜெய் ஸ்ரீராம்னு கத்தினாலும் உன்னையத்தான் கேலியா பார்க்குறாங்க. பகுத்தறிவோடு தான் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள். பக்தியை எங்கே வைக்க வேண்டும், பகுத்தறிவை எங்கே வைக்க வேண்டும், அறிவியலை எங்கே பார்க்க வேண்டும் என்றெல்லாம் வித்தியாசம் தமிழர்களுக்கு தெரிகிறது. செக்கு எது செவலிங்க எதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ தான் ரெண்டையும் ஒன்னா கருதுற என்பதை தமிழக மக்கள் ஆளுநருக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.